Vanakkam Makkalae, welcome back to NINI-NetruIndruNalai. Breakfast இல்ல டின்னருக்கு இட்லி தோசை பண்ற ஐடியா இருந்தா இந்த சட்னியை கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கேரட் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற பசங்க கூட இந்த சட்னியை விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான கேரட் சட்னி ரெசிபியை டக்குன்னு ஈஸியா பண்ணிடலாம் வாங்க. கேரட்டோட ஸ்வீட்னஸ், மிளகாவோட காரத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப பேசிக் இன்கிரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு தேவை. சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சமாக தேங்காய், பூண்டு, அதுக்கப்புறம் கேரட். கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கணுங்கிறதுனால நான் எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கிறேங்க. கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா எண்ணெயில் வறுபடணும். பருப்பு வறுபடும் போதே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க, உங்கள் மிளகாய் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா 1 சேர்த்தாலே போதும். பருப்போடு இந்த மிளகாவுமே நல்லா வறுபடட்டும். பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா மிளகாய், பருப்பு ரெண்டையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. நீங்கள் வறுத்துட்டே இருந்தால் தான் ஈவனாக எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகும். இப்போ அந்த பாக்கி இருக்கிற எண்ணெயிலேயே நான் பூண்டு வெங்காயத்தெல்லாம் வதக்கிக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை நான் டைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு 2 பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம கேரட்டை நல்லா அலம்பிட்டு தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கேரட்டை பொறுத்த வரைக்கும் அது பச்சையாக சாப்பிட்ற ஒரு வெஜிடபிள் தான். நல்லா வேகணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு அளவுக்கு உங்களுக்கு இந்த எண்ணெயில் ஒரு 1 to 2 மினிட்ஸ் சாட்டே ஆனால் போதும். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த தக்காளியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த கேரட்டும் சேர்ந்து வதங்கட்டும். நீங்கள் ஃபுல்லாக வேக வச்சிங்கன்னா கேரட்டோட நியூட்ரிஷன் போயிடும். பாதி வெந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன். தேங்காய், கொத்தமல்லி இலைகள் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளியோட தோல் உறிஞ்சி வந்ததுன்னா தக்காளி வெந்துடுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சாட்டே பண்ண வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறமா கேரட் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா பருப்பு, காஞ்ச மிளகாய், அதையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு ஒரு ஓட்டிட்டிங்கன்னா நம்மளோட சட்னி ரெடி ஆகிடும். புளி சேர்க்கும் போது ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சட்னி எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்த இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கடைசியாக நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். உங்கள் வீட்டு பசங்க கேரட் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சட்னியாக பண்ணி கொடுங்க. அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, அதுக்கப்புறமா ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கூடையுமே நல்லா ஒத்து போகும். திக்காக தொகையல் மாதிரி அரைச்சிங்கன்னா சாதத்தில் கூட கலந்து சாப்பிட்லாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா தாளித்து இந்த கடுகு, கருவேப்பிலையை நம்மளோட சட்னியில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். டக்குன்னு ஈஸியாக வெஜிடபிள் வச்சு ஒரு சட்னி நம்ம பண்ணியாச்சு. சட்னி சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, காயோட சத்தும் நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye. Thanks for watching. Have a great week.